உங்க கிளினிக்ல நீங்க பார்த்த மோஸ்ட் சர்ப்ரைசிங் ஆர் மோஸ்ட் வியர்டஸ்ட் ஹார்மோனல் எஃபெக்ட் ஏதாவது இருக்கா சார்? ஓகே, அப்படி பார்த்தா நிறைய இருக்கு. ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு கேஸை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டை பற்றி. அவர் வந்தது எங்கள் வெயிட் குறைக்கணும்னு வந்தார். ஒபிசிட்டி கிளினிக், நம்ம ஒபிசிட்டி கிளினிக் வந்தார். ஸோ அவர் நிறைய இடத்துல காட்டியிருந்தார். அவர் பிளட் டெஸ்ட்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க பண்ண டெஸ்ட் எல்லாம் அதில் பார்க்கும்போது அவர் சொன்னால் டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் இன்சுலின் ஜாஸ்தியாக இருக்குது. சரின்னு பார்த்தா அவங்க டயட்டிஷியன் பார்த்துருக்காங்க, மீல் பிளான், போர்ஷன் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது கூட ஜிஎல்பி, விகோவி மோஞ்சோ அதுவும் எடுத்திருந்தாங்க. ஆனாலும் பசி குறையல. பசி டெய்லி ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவருக்கு என்ன சொன்னாலும் அவரால் முடியல. அவர் சொன்னால் நான் சாப்பிட்லன்னு கீழே வந்துடுவேன், மயக்கப்பட்டு விழுந்துருவேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா திருப்பி எல்லா டெஸ்ட்டும் ரிப்பீட் பண்ணோம். ரிப்பீட் பண்ணி பார்த்தா எஸ், இன்சுலின் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை, பயங்கரமாக ஜாஸ்தி ஆச்சு. ஸோ சஸ்பெக்ட் பண்ண ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எம்ஆர்ஐ, ஸோ பெட் ஸ்கேன் அதெல்லாம் பண்ணோம். நாங்கள் பண்ணி அதை கண்டுபிடிச்சோம். அது ஒரு டியூமர் இருக்குது. அந்த டியூமர் ப்ரொடியூசஸ் இன்சுலின். அதனால் இன்சுலின் எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகிட்டுச்சு, ரொம்ப ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கனால என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், சுகர் ட்ராப் ஆகும். அப்போ அவர் இப்போ சுகர் ட்ராப் ஆனால் சாப்பிட்டுட்டே இருக்கார். என்ன இன்ஜெக்ஷன் கொடுத்து என்ன பண்ணாலும் அவர் சுகர் ஜாஸ்தியாகவே ஆகலை, ஏன்னா இன்சுலின் அவ்வளோ ஜாஸ்தியாக. ஸோ நாங்கள் சர்ஜன்ட்டு ரெஃபர் பண்ணி, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணி அந்த டியூமர் எடுத்துட்டாங்க. பார்ட் ஆஃப் த பேன்க்ரியாஸ் எடுத்துட்டு பயாப்சியில் பார்த்தா இன்சுலினோமா, இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்சுலின் ப்ரொடியூசிங் டியூமர். அவர் பாவம் நினச்சது இவ்வளோ நாளாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நினச்சிருந்தாங்க. இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2-3 டேஸ்லேயே பார்த்தா அவர் ஹங்கர் எல்லாம் இல்லை, இன்சுலின் நார்மல் ஆயிடுச்சு, ஹங்கர் இல்லை, கரெக்டாக ஒரு 3 வேளை தான் சாப்பிட ஆரம்பிச்சாரு, வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், டயட்டீஷியன்ஸ், டாக்டர்ஸ் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஒருத்தர் ஒபிசிட்டியோட வர்றாருன்னா எடுத்தோன்னே மீல் பிளான் கம்மியாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படி சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு கோ இன்டு த டெப்த். அப்போ தான் அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்